வாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, சகோதரி எவாஞ்சலினுடன் பரிசுத்த வேத வாசிப்பு தொடர்வோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனச்சாட்சி உள்ளவர்களாயிருங்கள். சுத்தமாக இருக்கிறதல்லவா? கிறிஸ்துவிற்கு ஏற்ற பிள்ளைகளை தூசிக்கிறவர்கள் உண்டு. தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். எப்படியோ இந்த உலகத்துல பாடுதான். தீமை செய்கிறவனுக்கும் பாடுதான், நன்மை செய்தவனுக்கும் பாடுதான். அப்ப நன்மை செய்து பாட அனுபவிப்பது எவ்வளவு சிறந்த விஷயமாயிருக்கும். அதற்குரிய பலாபலனும் உண்டல்லவா? தீமை அக்கினிக்கு போகும் அல்லவா? ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்க்கப்பட்டார். நாங்களும் மனம் திரும்பும் போது இந்த மாமிசத்திலே நாங்கள் தங்க போவதில்லை. மாமிசம் என்றால் என்னென்று விளங்குதா? இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை, மாமிச காரியம், கடுமையாக மச்சம் மாமிசம் புசித்தலும் தான். மாமிசம் என்றது நாங்கள் எங்களுடைய உடல் சரீர காரியங்கள், உடல் தேவை. அது சுத்தமாக தேவனுக்கு சமாதானத்தை கொடுப்பதாக அமைக்கப்பட வேண்டும். எங்களுக்கும் சமாதானம் தருவதாக அமைக்கப்பட வேண்டும். அதற்குரிய சாப்பாடு, அதற்குரிய பண்பு, அது தேவாலயம் அல்லவா? அதற்குரிய மதிப்போடு நாங்கள் அதை உயிரோடு இருக்கும் நாளும் வரைக்கும். மாமிசம் வயசு போய் தன் நிலைமையை தாண்டி மண்ணுக்கு வந்தது மண்ணுக்கு போகும்படியாக வரும். ஆனால் பிழைக்க போறது ஆவியில், உயிர் தெழும்ப போறது பரிசுத்த ஆவியில். விழிப்புணர்வு. அதற்கு முதலாவது தேவை மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் விழிப்புணர்வை உண்டாக்கும். மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று அதிக தரம் நான் திரும்பவும் சொல்லுவேன் என்றால் திரும்ப திரும்ப கேட்கிறவர்கள் மனம் திரும்பு என்று சொல்லுகிறார்களே, அப்படி என்றால் என்ன? சிந்திக்க வேண்டும். தனிமையாக ஒரு அமைதியான இடத்திலிருந்து சிந்திக்க வேண்டும். மனித குலத்தை முழுமையாக பார்க்க வேண்டும். என்னுடைய நாடு, என்னுடைய தேசம், என்னுடைய மதம் என்று கட்டை கண்களால், குறுகிய கண்களால், கிட்ட பார்வை கண்களால் மட்டும் பார்க்கக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக இருந்து பெரிய கண்களால் பார்க்க வேண்டும். உலகம் முழுவதிலும் தான் அது இருக்கிறது. உலகம் முழுவதற்கும் என்ன நடக்கப் போகிறது, உலகம் முழுவதற்கும் வரப்போகும் ஆபத்து என்ன, அதில் பிடிக்கப்பட்டிருக்கிற மக்களின் நிலை என்ன, எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மதம் எனும் கட்டுகளில், மார்க்கம் எனும் கட்டுகளில் பிடிக்கப்பட்டு மக்கள் எப்படியாக கொத்து கொத்தாக மாட்டுகிறார்கள். விழித்தெழுந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமா என்று ஆராய்ந்து செய்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவத்தை கொண்டு போய் மதம் என்று ஒரு மதத்தில் வைத்து நான் யாருன்னா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன், அப்போ மதக்கலவரம், இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான செயல்கள், அக்கிரம செயல்கள். இவற்றை பொறுமையாக இருந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை நம்பி இந்த உலகத்திற்கு பிள்ளைகளை பெற்று விடுகிறீர்கள்? எதை நம்புகிறீர்கள்? கடவுளையா? அப்ப கடவுள் இருக்கிறார் என்றால் உலகமே அப்ப இப்படி அழிகிறது. அழிக்கும் சக்தி, காத்தல், அழித்தல், இந்த சக்திகளில் இந்த அழிக்கும் சக்தி இவ்வளவு வேகமாக வேலை செய்கிறதே, அப்ப எங்க இருக்கிறது பிழை? அமைதியாக இருந்து சிந்தித்து பார்ப்போம். சிந்தனை மண்டலத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள். கண் கட்டப்பட்டவர்களாகவும் வேறென்னத்தையோ பழக்க தோஷங்களுக்கு பின்பாக, பாரம்பரிய வம்சாவளிகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக இல்லாமல் ஒரு பிரேக் போடுங்க. ஒரு 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 நிறுத்து. இப்படியே போகுது என்றால் எங்கே காணம் போக போறீர்கள்? அங்காலே என்ன இருக்கிறது என்று பயணிக்கிறீர்கள். இந்த உலகத்திலே பயணிக்கிறோமே, இந்த பயணம் என்னையும் சேர்த்துத்தான் பயணிக்கிறோமே, இந்த பயணத்தின் முடிவு என்ன? எங்கே போக போகிறது? சற்று சிந்திக்கிறது இல்லையா? சபைகளில் இதை பற்றி சிந்திக்கிறது இல்லையா? சபைகளில் என்ன நடக்கிறது? சபைகள் 7 இப்பொழுதுதான் போன வீடியோவில் நான் போட்டேன். 7 ஆதி சபைகளையே ஆண்டவர் ஒதுக்கி கொண்டு
ஏனென்றால் அது அனலும் இல்லை, குளிரும் இல்லை. உலகத்தோடு சேர்ந்து வெள்ளம் அடிபடுகிற காற்றுக்கு பறக்கிற சருகுகள் போல் பறந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நடக்கிறதோ உலகத்தில் அதுதான் அங்கேயும் நடக்கிறது. இந்த இயேசுவின் நாமம் என்று இந்த நாமத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் இயேசுவிற்கு உள்ளே வாழ கற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உங்கள் நாமத்தினாலே இந்த காரியங்களை எல்லாம் செய்தோம் அல்லவா, ஆண்டவரே என்று கூப்பிடும் போது ஆண்டவர் இருக்கிற இடம் வேறு இடமாயிருக்கும். இவர்கள் நிற்கிற இடம் வெறுமையான இடமாயிருக்கும். ஏனென்றால் அங்க சக்திகள் அங்க இல்லை. தேவதூதர் சக்திகள், காத்திரட்சிக்கும் சக்திகளுக்கு இவர்கள் உட்படவில்லை. உட்பட்ட காரியத்தை செய்யவில்லை. அதனால தான் அந்த சபைகள், ஆதிய 7 சபைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் தொடக்கம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் வீடியோ பொறுமையாக அழகாக கொடுத்திருக்கிறேன். அவற்றை என்னுடைய பக்கத்துக்கு போய் வீடியோக்களை அழகாக பார்க்கவும். ஞானத்தை தூண்டும், அறிவை தூண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்ற சிந்தனை மண்டலங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தும். அந்த விழிப்புணர்வு இல்லாமல் பிள்ளைகளை பூமிக்கு கொண்டு வருகிறவர்கள் மோசமான மக்கள், மிக மிக மோசமானவர்கள். ஏனென்றால் பிள்ளைகள், குழந்தைகள் கடைசி வரைக்கும் அவர்கள் விஷ் பண்ணவில்லை, அதாவது வேண்டுதல் செய்யவில்லை. தாங்கள் இந்த பூமிக்கு வர வேண்டும், இந்த பூமியில வரப்போற ராட்சத அரசாங்கத்தை சந்திக்க வேண்டும், நாடு தேசத்தில் நடக்கிற பயங்கரங்களை தயவு செய்து உற்று நோக்கி பார்க்கவும். அங்கே விழிப்புணர்வு இல்லை, அங்கே மனம் திரும்புதலுக்கு இடம் இருக்கவில்லை. அது வெள்ளம் அடித்து கொண்டு போவதைப் போல் மக்களை அடித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. அதை நிறுத்தி தியானிப்பது விழிப்புணர்வை தூண்டும். நிறுத்தி நாங்கள் தியானிப்போமாக. அதற்கு ஒப்பனையாக ஞான ஸ்நானமாவது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பெற்றும் நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினால் இரட்சிக்கிறது. வசனம் விளங்குகிறதா? திரும்பொருக்கா சொல்லுவோமா? அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது. இன்னும் முக்கியமான ஒரு பொருள் அடங்கின விஷயம் இருக்கு. அதை நான் நிச்சயமாக உங்களுக்கு முன்பாக வாசிக்க விரும்புகிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்க்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் அந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்தாவியானவர் எங்கே போனார் தெரியுமா? முதலில் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவலில் உள்ள ஆவிகளா? அவர்கள் யார்? சிந்திப்போமா? மீண்டும் வாசிப்போம். 20ஆம் வசனம், 1 பேதுரு 4. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அவர்கள் எப்படி கீழ்ப்படியாம போனார்கள் தெரியுமா? அவர்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் பிள்ளைகளை பெற்றும் உண்டும் குடித்தும் களியாட்டங்களை செய்தும் பொல்லாங்கான காரியங்களை செய்தும் மனிதர் கொள்வனவு மனிதர் விற்பனவு கூட அவர்கள் செய்தும் மனிதரை அடிமைகளாக கொண்டும் வாழ்ந்தார்கள். இப்பொழுது இந்த உலகம் எங்கே நிற்கிறது? சபைகள் எங்கே நிற்கிறது? எல்லாவற்றையும் நிறுத்தி சிந்திப்போம். இனி சிந்திக்கிற காலம், இனி நிறுத்துற காலம். எந்த பெருமைகளுக்கு பின்பாகவும் அடுபட்டு நீங்கள் போக முடியாது. சிந்தித்து பாருங்கள். கடவுளை கொண்டு இது ஒரு மதம் என்று சொன்ன மதத்திற்கு பின்பாக கடவுள் இருக்கிறாரா? அந்த மதத்தின் பெருமை இருக்கிறதா என்று. அங்கே எங்கே பெருமை இருக்கிறதோ அங்கே சாத்தானின் ஆதிக்கம் இருக்கிறது. அதனால் சாத்தான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறான். அவன் மனித இரத்தத்தில் பிரியமுள்ளவன். விழிப்புணர்வு வருகிறதா? மனித இரத்தத்தில் பிரியமுள்ள பிசாசாகப்பட்டது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதர்களை முழுமையாக கொள்வனவு செய்கிறதுக்கு வரப்போகிற ராட்சத அரசாங்கம் வந்து கொண்டிருக்கிறது. அதன் இலக்கம் 3-6. வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 13ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது அதை கண்டுபிடித்து மெஷின் கண்டுபிடித்து மக்களுக்கு அதை சிப் பண்ணுறதற்கு
மக்களுக்குள் அந்த இலக்கத்தை புகுத்துவதற்கு அது ஒரு தகடு மந்திரத்தகடு அதை புகுத்துவதற்கு வந்து கொண்டிருக்கிறான். பிறந்த குழந்தைகளுக்கு உடனே புகுத்தப்பட போகிறது. அதற்கு பின் அந்த பிள்ளைகள் அவனுடைய அடிமைகள். இங்கே பாருங்கள், கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜனத்தினாலே காக்கப்பட்டார்கள். அந்த நோவாவினுடைய காலத்தில் அவர் உலகம் அழியப் போவதென்று அவர் ஒரு ஞானமான மனிதனாகவும் தேவ மனிதனாகவும் தேவ நண்பனாகவும் இருந்ததினால் அவர் ஒரு பேழையை கட்டும் போது மக்கள் எல்லாரும் அவரை பார்த்து ஏளனப்படுத்தி சிரித்தார்கள். இந்த மனிதனுக்கு பித்தம் பிடித்து விட்டது, வருஷக்கணக்காக இப்படி ஒரு பிரமாண்ட பேழையை கட்டி கொண்டிருக்கிறான் என்று சிந்திக்க வேண்டும். அவனுடைய திட்டத்தில் அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. மற்றவர்களோ, சிரித்தவர்களோ, ஏளனம் பண்ணினவர்களோ அத்தனை பேரும் மாண்டு போனார்கள். முழு உலகமே அழிந்தது. முழு உலகமும் அழிந்தது. அந்த ஆவிகள், முழு உலகத்திலும் வாழ்ந்த ஆவிகள் எங்கே இருக்கிறது? காவலில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் விடுதலை அடைய வேண்டும். அவர்கள் இந்த ஆவிகள் விடுதலை அடைந்தால் உலகத்தில் ஒரு சமாதான பலம் உண்டாகும். நீங்கள் கேட்கிறீர்களே, ஏன் இப்படி இந்த பூமியிலே நடக்கிறது? கடவுள் பெரியவர், கடவுள் இல்லையா? ஒன்று நடந்தோன்னா கடவுள் இல்லையா? ஒரு குழந்தையை போட்டு இப்படி செய்து விட்டார்களே, கடவுள் இல்லையா? ஒரு பச்சை மண்ணை இப்படி செய்து விட்டார்களே, கடவுள் இல்லையா? கடவுள் இல்லையா? நிறுத்தி, கடவுளுக்காக இவ்வளவு செய்கிறீர்கள், கடவுளுக்காக இவ்வளவு நரபலி கூட கடவுளுக்காக செய்கிறோம் அல்லவா? செய்திருக்கிறீர்கள் அல்லவா? செய்த சந்ததி அல்லவா? இல்லை என்று சொல்ல முடியுமா? நான் நேற்று கூட பார்த்தேனே. இப்படியா இருக்கும்போது எல்லாவற்றையும் நிறுத்த வேண்டும். எல்லாம் இந்த காவலில் வைக்கப்பட்ட ஆவி மண்டலத்தோடு போய் சேருகிறது அல்லவா? பூமியிலே பிரளயம் கூடிக்கொண்டு வருகிறது அல்லவா? அழிவின் சக்தி கூடுதலாக இறங்கி கொண்டிருக்கிறது அல்லவா? நரக தூதர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இவற்றை நிறுத்த கற்றுக்கொள்ள வேணும். ஒரு மனிதன் மனம் திரும்பினால் தேவ தூதர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு மனிதனுக்குள் ஜீவன் உள்ள ஒரு ஆவி ஒரு மனிதனுக்குள் இறங்கும் போதும் அவன் எல்லா மனிதனிலிருந்தும் புறம்பு எடுக்கப்படுவான். அப்பொழுதே உங்களுக்கு தெரியும், இவர்களைத்தானே நான் முதலில் நம்பியிருந்தேன். நான் ஒரு தேவனுக்குள் எடுபட்ட உடனே இவர்கள் என்னை புறக்கணித்து நீ யாரோ என்று பார்க்கிறார்கள், கொலை செய்யவும் வருகிறார்களே. இந்த மக்களுக்கு பின்பாகத்தான் நீங்களும் நானும் கூட எடுபட்டு போய் கொண்டிருந்தேன். சிந்திக்க ஆரம்பித்தவுடன், விழித்தெழுந்தவுடன், தேவ சக்திக்கு உள்ளாக்கப்பட்டவுடன் காத்திரட்சிக்கும் சக்தியும் பலமும் நித்திய ஜீவனும் அன்பும் இயேசுவும் பண்பும் பலமும் குணமாக்கும் வரங்களும் கொடுக்கப்பட்டது. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். இது உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும். இது உங்களுக்கு மிகுந்த வல்லமையை கொடுக்கும் என்று நான் மிகுந்த அன்போடு விசுவாசித்து உங்களை அதிகமாக வாழ்த்தி, இரவு முழுக்க ஜெபித்த ஜெபத்திற்கும் மக்கள் ரட்சிப்புக்காகவும், மக்கள் யாராவது இது எனக்கு பிரயோசனமாக இருந்தது, எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, இது உருவாக்குறது, விழிப்புணர்வு கொடுக்கிறது என்று விழிப்புணர்வுகளுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். பரமபிதா சொன்னது போல, நான் உன் வீட்டு கதவில் தட்டுகிறேன், நீதான் அந்த ஆலயம், உனக்குள்ளே என்னை செயற்பட விடு. எத்தனை தள்ளப்பட்ட தூதர்களை தங்களுக்குள்ளே வரவழைத்து விளையாடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஆவியையும் இரட்சிப்பின் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் கொண்ட ஆவியையும் எங்களுக்குள்ளே வரவிடுவோமாக. அப்பொழுது எங்களுடைய அம்சம் எப்படியாக இருக்கும் தெரியுமா? கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். பரிசுத்த அன்போடும் பரிசுத்த அரவணைப்போடும் பரிசுத்த முத்தத்தோடும் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி எவாஞ்சலின். ஆமேன்.